ஏன் நெப்போலியன் இப்படி பண்ணுறாரு, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நினச்சா கொஞ்சம் கூட பாவமாக இல்லையா, அந்த பொண்ணை விட்டுருங்க, இது போலலாம் பல கமெண்ட்ஸ் வந்தது நெப்போலியன் அவர்களுடைய மகன் கூட திருமணம் நடக்கும்போது. ஸோ அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போவே சொன்னோம் கேட்டிங்களா சார், இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்து ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்கன்ட்டு சில கமெண்ட்ஸ் இப்போயும் வந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அண்ட் அவங்க மருமகள் சில வீடியோஸில் இல்லை, அவங்க எங்கே தான் போயிருந்தாங்க, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அக்ஷயா அண்ட் தனுஷ் இவங்க 2 பேருக்கும் 2வது முறை திருமணம் நடந்திருக்கு. அது எங்க நடந்தது, எப்படி நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நெப்போலியன் அவர்கள் அவருடைய மகனுக்காக தான் அமெரிக்காக்கே போனாருன்ற விஷயம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அவருடைய மகனுக்கு இந்த ஜப்பான் அப்படின்ற ஒரு பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அந்த இடத்துலயே திருமணத்தை நடத்தினாரு. அதுவும் கோலாகலமா நடந்தது. அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுல இருந்தே சில பேர் சில விதமா பேசினாங்க. யார் என்ன பண்ணாலும் எப்படி வேணாலும் பேசுற உலகம் தான் இது. ஆனா அதையும் தாண்டி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்காக பல பேரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்காகனா, தனுஷ் அப்படின்றவர் வந்து நெப்போலியனுடைய மூத்த மகன். அவருக்கு சின்ன வயசா இருக்கும் போது சடனா தசை அழற்சி நோய் வந்துருச்சு. ஸோ இதனால அவரால் நடக்க முடியாது, உட்கார்ந்த இடத்துல தான் இருக்க முடியும், வீல் சேர்ல தான் அவர் வந்து இருக்காரு இப்போ வரைக்கும். இது எப்போ குணமாகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா குணமடைஞ்சே ஆகணும் தான் நெப்போலியன் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தோடைய போராட்டமாவே இருக்கு. அவர் பணம் சம்பாதிக்க காரணமும் அவருடைய மகன் தான். என் பையனை நான் அங்க போய் செட்டில் பண்ணோம் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவருடைய மகனுக்காக இங்க கிடைச்ச அந்த பதவி எதுவுமே வேணான்னு விட்டுட்டு போனாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறந்த தந்தையா அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா சில பேர் என்ன மாதிரியான கமெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க உங்க பையனுக்கு பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பார்க்கணும்ல, உங்ககிட்ட பணம் இருக்குன்ற காரணத்துக்காக பொண்ணுடைய பேரண்ட்ஸை விலைக்கு வாங்கிட்டீங்க, அந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா, அவங்க பையனை திருமணம் பண்ணி கொடுத்ததை தாண்டி அந்த பொண்ணை வந்து அக்ஷயாவை தன்னுடைய மகளா தான் பார்த்துட்டு வராங்க. ஒவ்வொரு வீடியோஸ்லயும் சரி, அக்ஷயா அந்த மருமகள் மாமியார் கூட இருக்கிற அந்த பாண்டிங்கை பார்க்கும்போது அடடே கண்புல்லா காட்சியா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாமியாரும் மாமனாரும் நமக்கு இல்லையேன்ட்டு ஒவ்வொருத்தரோடைய ஏக்கமா தான் இருக்கு அந்த ஒரு பாண்டிங்கை பார்க்கும்போது. ஸோ ரொம்ப அழகாவே வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிறாங்க நெப்போலியன் சாரும் அவங்களுடைய மனைவியும். இப்போ ரீசெண்டா இவங்களை வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாளாவே ஜப்பான்ல தான் இருந்தாங்க. சடனா பார்த்தீங்கன்னா தனுஷை பார்க்கறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் அண்ட் பரிதாபங்கள் டீமான கோபி சுதாகர் இவங்க 3 பேரும் வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கு தனுஷ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு உடல் மெலிந்து இதுல இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆச்சு அவருக்கு, ஏன் இப்படி ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்காரு, இப்படிலாம் நிறைய விமர்சனம் வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ மூலமா தான் திரும்பவும் சர்ச்சை கிளம்பிருக்கு. ஏன்னா எப்பவுமே அக்ஷயா தனுஷ் கூட தான் இருந்துட்டு இருந்தாங்க கல்யாணம் ஆன புதுசுல இருந்து. இந்த வீடியோக்கள்ல ஏன் இல்லை, அவங்க எங்க போயிட்டாங்க, என்ன ஆச்சு, நாங்க அப்பவே சொன்னோம் ஏன் கேட்கல, அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்களா, இல்ல அந்த பொண்ணை கழட்டு விட்டுட்டீங்களா, இல்ல பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டீங்களா, இது போல சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில நெப்போலியன் அவர்களே எங்களுடைய குலசாமி திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு ஒரு கேப்ஷனோட ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அது எங்க இருந்துன்னா, ஜப்பான்ல இருந்து அவங்க அமெரிக்கா வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ராஜ மரியாதையோட ரொம்பவே ஒரு வார்ம் வெல்கம் கிடைச்சது. அந்த ஏர்போர்ட்ல நிற்கும் போது கூட அவங்கள போட்டோ எடுத்தது நெப்போலியன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் அவங்க போலாமாமா, ஹாப்பியாமா அப்படிலாம் அப்படி கேட்டிருப்பாரு. அதை பார்க்கும்போது அப்பா பொண்ணுகிட்ட எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு மருமகள் மாதிரி ட்ரீட் பண்ணல, மகளா தான் ட்ரீட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மாவை பார்த்தா எப்படி வந்து பசங்க ஓடி வந்து அம்மாவுக்கு ஹக் பண்ணி அழுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய மாமியார் நெப்போலியன் அவர்களுடைய மனைவியை பார்த்துட்டு மருமகளாகிய அக்ஷயா ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அந்த வீடியோ ரொம்பவே எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ எதுக்காக இந்த வீடியோவை அவர் போட்டாரு, எதுக்காக அந்த கேப்ஷன் போட்டாருன்ட்டு சில பேர் சில ஆராய்ச்சிகளை பண்ணி சில விதமான வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதை நம்மளாம் பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு நெப்போலியன் அவர்கள் ரொம்பவே கோபப்பட்டாரு. எதுக்காகனா, என்னுடைய மகன் பற்றியும் மருமகள் பற்றியும் தவறா சில பேர் பேசி வீடியோக்கள் போடுறாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. என்னுடைய மகன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நெல்லை மாவட்டத்தில் இருக்க எஸ்பி ஆபீஸ்ல தான் இவருடைய மருத்துவர் மூலமா கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காங்க. உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம் தான். அது நெப்போலியன் அவர்களுடைய மகனுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா இப்படி இருக்க மாற்றுத்திறனாளிக்கான ஒரு விஷயமா தான் நாங்க பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா சில பேர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நெப்போலியன் அவர்களும் அவருடைய குடும்பமும் போராடி
போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு அவரை வந்து ரொம்பவே டவுன் பண்ணுற மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் போது பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக குணமடைஞ்சு வர முடியும். அதனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க. பேசுகிறாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எடுக்க வரமாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியை வந்துடும். அதனால இதுக்கப்புறம் யாரும் பேசாதீங்க, அதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி நெப்போலியன் அவர்களுடைய டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் பேசும்போது தான் பாசிட்டிவாக நடக்கும் ஓகே அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். நெகட்டிவான விஷயங்களை பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கை இருக்கிறவங்க கூட அது காணாமல் போயிடும். அதனால தான் எப்பவுமே நம்ம பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், செய்கிற செயலாக இருக்கட்டும், நடக்குதோ இல்லையோ பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரீசெண்டாக தான் நெப்போலியன் அவர்களுடைய மூத்த மகனான தனுஷுக்கு 27வது பிறந்த நாளை ரொம்பவே பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ 2வது முறையாக அக்ஷயா தனுஷ் 2 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. நெப்போலியன் அவர்கள் இப்போ இருக்க நேஸ்வில்ல தான் நடந்திருக்கு. அமெரிக்காவில் தான் இது நடந்திருக்கு. அமெரிக்கா அரசுடைய அனுமதி பெற்று இந்த திருமணம் நடந்திருக்கு. ஸ்ரீ கணேஷ் கோவில் மூத்த குருக்களுடைய முன்னணியில தான் இந்த ஒரு திருமணம் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அண்ட் அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்த நிறைய தமிழர்கள், தமிழ் மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே தமிழ் கலாச்சாரப்படி நடத்தி வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இந்தியாவிலும் திருமணம் நடக்கும், இன்னொரு நிச்சயதார்த்தம் நடக்கும்ட்டு ஜப்பான்லேயே அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவில் தான் நடக்க போகுது. இந்த தம்பதிக்கு பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ நெகட்டிவிட்டியை யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அது இவங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, யாருக்குமே யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு பாவ செயல். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன சொல்கிறோமோ, என்ன செய்கிறோமோ அது நமக்கே கண்டிப்பாக ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும். ஸோ நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சால் நல்லதுதான் நமக்கும் நடக்கும். அது கண்டிப்பாக நம்புங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்காக என்னுடைய குலதெய்வம் திரும்ப வந்துடுச்சுன்ட்டு நெப்போலியன் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, அவங்களுக்கு யூஎஸ் விசா கிடைக்கிறதுல சில சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கு. அதனால தான் அது கிடைச்சி முடிச்சு நல்லபடியாக இவங்களை இந்த நாட்டுக்கு கூட்டு வரதுல மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த ப்ராசஸை நல்லபடியாக முடிச்சதுனால தான் அதை ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு. மற்றபடி இதில் எந்த ஒரு தவறான நோக்கமும் கிடையாது. நிறைய பேர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கும் போல எங்கேயும் போல. ஸோ இவங்க கூடயே தான் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய இடத்துக்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. கண்டிப்பாக தவறாக பேசுகிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிலடியாக இருக்கும் நம்பலாம். பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்து எந்த டாபிக் பேசலாம்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் உடனே பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.